தமிழ் பொது வேட்பாளர் கோட்பாடு தோல்வியடைந்தால் எமது தலையீட்டை தமிழர்கள் இழப்பார்கள். இதன் பின்னணியில் நாங்கள் இல்லை. பிரதான தமிழ் கட்சிகளுக்கு தெளிவுபடுத்திய வெளிநாட்டு தூதரகங்கள். இலங்கையில் பொறுப்பு கூறல், உண்மை, நல்லிணக்கம், நீதி போன்றவற்றுக்கு ஆதரவளிப்பேன். அமெரிக்காவின் புதிய தூதுவராக நியமிக்கப்படவுள்ள எலிசபெத் ஹோஸ்ட். பொது சொத்துக்கள் கொள்ளையடிப்பு நாட்டின் பங்குரோத்து நிலைக்கு காரணம். சஜித்துக்கு தொலைபேசி சின்னமில்லை. டேனாவின் கணவரால் தென்னிலங்கை அரசியலில் குழப்பம். மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வேட்பாளர் நாட்டில் இல்லை. கம்மன்பில கவலை. அனுரவின் ஆட்சி பெரும் பொருளாதார நெருக்கடியை தோற்றுவிக்கும். ராஜித எச்சரிக்கை. யாழ் செல்வச்சன்னதியான் ஆலயத்திலிருந்து கதிர்காமம் நோக்கிய முருக பக்தர்களின் பாத யாத்திரை ஆரம்பம். முல்லைத்தீவின் எல்லைப்புற கிராமங்களில் மருத்துவ தேவைகளுக்கு உதவ முன்வந்துள்ள பிரான்ஸ் குழு. தொடர்பான விரிவான செய்திகள். தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்டத்தில் பின்னடைவை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதென எச்சரிக்கப்படும் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரத்தின் அபாயத்தை தமிழ் கட்சிகளின் தலைவர்களிடம் பல வெளிநாட்டு பிரதிநிதிகள் எச்சரித்துள்ளனர். தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் பிசுபிசுத்தால் இலங்கை தமிழர் விவகாரத்தில் தாம் தற்போது வரையறுக்கப்பட்ட அளவில் தலையிடும் நிலைமையும் கேள்விக்குள்ளாகும் அபாயம் உள்ளதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் 3 பிரதான கட்சிகளின் தலைவர்கள் 4 வரையான வெளிநாட்டு தூதுவர்கள் பிரதிநிதிகளால் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இதில் இலங்கை விவகாரத்தில் தீவிரமாக தலையிடும் பிராந்திய சக்தியும் உள்ளடங்குகின்றது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள வர்த்தகர் மற்றும் சிவில் சமூகம் என்ற பெயரில் ஆங்காங்கு உதிரிகளாக இருக்கும் சிலர் மற்றும் தேர்தல்களில் தோல்வியடைந்த ஓரிரு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இணைந்து இந்த ஆபத்தான அரசியல் விளையாட்டை ஆரம்பித்துள்ளனர். மிக பெரும் பணச்செலவில் நட்சத்திர ஹோட்டல்களில் சந்திப்புகள், மது விருந்துகள் நடாத்தப்பட்டு பெரும் பணப்பரிமாற்றம் நடாத்தப்பட்டு பொது வேட்பாளர் பிரச்சாரம் நடத்தப்படுவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பொறுப்புக்கூறல், உண்மை, நல்லிணக்கம், நீதி போன்றவற்றிற்கு ஆதரவளிப்பேன் என இலங்கைக்கான அமெரிக்காவின் புதிய தூதுவராக நியமிக்கப்பட உள்ள எலிசபெத் கே கோஸ்ட் தெரிவித்துள்ளார். அமெரிக்க செனட்டின் வெளிவகார குழுவின் முன்னிலையில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக நியமிக்கப்பட்டால் இலங்கையில் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களை ஆதரவளிக்க எதிர்பார்த்திருப்பதாக தெரிவித்துள்ள அவர், இலங்கையின் மனித உரிமை நிலவரம் குறித்து அமெரிக்காவின் கரிசனைகளை பகிர்ந்து கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் துடிப்பான சிவில் சமூகம் காணப்படுகின்றது. நான் நியமிக்கப்படுவது உறுதி செய்யப்பட்டால் இலங்கை அமெரிக்க சமூகங்கள் உட்பட மக்கள் மத்தியிலான தொடர்புகளை வலுப்படுத்த எண்ணியுள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளேன். உண்மை, நீதி, நல்லிணக்கம், பொறுப்பு கூறலிலிருந்து நான் ஆதரவளிப்பேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க செனட்டின் வெளிவகார குழு இலங்கையின் பொறுப்பு கூறும் விவகாரங்களை கையாள்வதற்காக எலிசபெத் ஹோஸ்டினின் திறமை, மாற்று கருத்துக்களை இலங்கை அரசாங்கத்திடம் தெரிவிப்பதற்கான திறமை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளது. இதன்போது இலங்கை பாராளுமன்றம் சமீபத்தில் நிறைவேற்றிய சட்டங்கள் இலங்கை மக்களுக்கான சுதந்திரங்களை மேலும் முன்னேற்றமாக்குவதற்கான அமெரிக்காவின் முயற்சிகள் குறித்து செனட்டர் பென் ஹார்டின் சுட்டிக்காட்டினார். நான் தூதுவராக நியமிக்கப்படுவது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் பின்பற்ற வேண்டிய சர்வதேச தராதரத்துக்கு அனைவரையும் பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்துவேன் என எலிசபெத் ஹே ஹோஸ்ட் தெரிவித்துள்ளார். பொதுச்சொத்துக்கள் பாரியளவில் கொள்ளையடிக்கப்படுவதன் காரணமாகவே இலங்கை வங்குரோத்து நிலையை எதிர்கொண்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இலங்கையில் சில அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் வேறு சிலரும் பொது சொத்துக்களை ஊழல் முறையில் கொள்ளையடித்துள்ளனர். பொது சொத்துக்கள் மூலம் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. அதன் காரணமாக பங்குரோத்தான நாட்டில் நாம் வாழ்கின்றோம். அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் சட்டவிரோதமான முறையில் சம்பாதித்து குவித்த சொத்துக்களை அரசிடமே மீளத்தர இந்த சட்ட ஏற்பாடுகளும் இங்கு இல்லை. பண்டோரா பத்திரங்கள் பெயர் குறிப்பிடப்பட்டவர்கள் பாராளுமன்றத்தில் உள்ளனர். உகண்டா, துபாய், சிசல்ஸ் ஆகிய நாடுகளில் இலங்கை அரசியல்வாதிகள் மற்றும் பல்வேறு நபர்கள் பணத்தை முதலீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சொத்துக்களை மீட்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அரசாங்கம் தொடர்ந்து தெரிவித்தது. இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக தாக்கல் செய்யப்பட்ட பல வழக்குகளை அரசாங்கம் திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியால் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை தனிநபர் பிரேரணையாக எம்மால் முன்வைக்க முடிந்தது. ஆனால் அரசாங்கம் பிரிதொரு ஊழல் எதிர்ப்பு சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் முன்வைத்தது. இருந்த போதிலும் அரசாங்கம் கொண்டு வந்த சட்ட மூலத்துக்கு எதிர்க்கட்சி ஆதரவை தெரிவித்தது. ஆனால் அந்த சட்டத்தை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை.
நாட்டில் ஊழல் மோசடிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எனவே ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய நாம் திருடப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கான திருத்த சட்ட மூலத்தை சமர்ப்பிக்க தீர்மானித்துள்ளோம். சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக நியாயமாக சந்தேகிக்கப்படும் சொத்துக்களை தடை செய்து பறிமுதல் செய்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் விரிவான ஏற்பாடுகளை இச்சட்டம் மூலம் வழங்குகிறது. இந்த சட்டம் அநியாயமாகவும் ஊழல் வழிமுறையில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் மற்றும் சொத்துக்களை மீட்பதற்காக கையாளப்படும். அதற்கான சட்ட விதிகளை இந்த சட்டம் கொண்டுள்ளது. திருடப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கான திருத்த சட்டம் மூலம் வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்ட பணம் மற்றும் சொத்துக்களை மீட்க தேவையான விதிமுறைகளை முன்வைத்துள்ளது என தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தொலைபேசி சின்னத்தில் போட்டியிட அனுமதிக்க மாட்டோம் என எமது மக்கள் முன்னணி கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் ராஜ்யாங்க அமைச்சரான டயனா ஹமிஹுவின் கணவருமான சேனகடி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியை நான் தான் ஸ்தாபித்தேன். 2010 ஆண்டு ஸ்ரீபதி சூர்யா ஆட்சியும் மங்கள சமரவீரவும் ஐக்கிய தேசிய கட்சியில் மீண்டும் இணைந்தார்கள். அதன் பின்னர் எமது மக்கள் முன்னணி கட்சியின் ஸ்தாபகராக இருந்த நான் அந்த பொறுப்பிலிருந்து விலகிய பின்னர் கட்சியின் தலைவராக சஜித் பிரேமதாசாவை நியமித்தேன். அப்போது கட்சியின் செயலாளராக இருந்த டயனா கமகே அந்த பதவியில் இருந்து விலகியதை அடுத்து ரஞ்சித் மத்தும பண்டாரா அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார். கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்லவே இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இவை அனைத்துக்குமான எழுத்துப்பூர்வமான சான்றுகள் உள்ளன. இந்த நிலையில் தேவை ஏற்பட்டால் சஜித் பிரேமதாசாவின் கட்சியின் தலைமை பதவியை நாம் கேள்விக்கு உட்படுத்த முடியும். இது தொடர்பாக நாம் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளோம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசா உள்ளிட்டவர்களுக்கு பாரிய பிரச்சினை ஏற்படும். அந்த வகையில் ஒருபோதும் தொலைபேசி சின்னத்தில் அவரை களமிறங்க இடமளிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார். மக்களின் விருப்பங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய வேட்பாளர் எவரும் இங்கு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில கவலை தெரிவித்துள்ளார். 69 லட்சம் மக்களின் வாக்கு பெரும்பான்மையில் கோட்டபய ராஜபக்ச இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவானார். மக்களின் வாக்கு பெரும்பான்மையில் ஆட்சிப்பிடமேறிய கோட்டபாய இடைநடுவில் இந்த நாட்டை விட்டு சென்றார். நல்லாட்சி அரசாங்கத்துக்கு எதிராகவே 69 லட்சம் வாக்குகள் கிடைத்தது. இன்று இந்த நாட்டில் நல்லாட்சி பிரதித்துவப்படுத்தி ரணில், சஜித், அனுர் ஆகிய மூவர் களமிறங்க காத்திருக்கின்றனர். ஆனால் 69 லட்சம் மக்களின் விருப்பங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு வேட்பாளர் எவரும் இல்லை என்றே கூற வேண்டும் என தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன எச்சரித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் வருமானத்துக்கு ஏற்ப வரி விதிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் அறிவித்தார். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவிப்பை கடுமையாக விமர்சித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்கவினால் திசைகாட்டி அரசாங்கத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புரள்பு வரி விதிக்கும் முறையை இன்றும் நடைமுறையில் உள்ளது. இந்த நாட்டில் மட்டுமன்றி உலகம் முழுவதிலும் விற்று முதலுக்கு வரி விதிக்கப்படுகின்றது. அது போன்று இல்லாத நாடு உலகில் இல்லை. அனுரகுமார திசாநாயக்க வந்து தாம் நினைக்கும் வகையில் பொருளாதாரத்தை கையாண்டால் இந்த நாட்டுக்கு வருமானம் ஈட்டும் வர்த்தகர்களுக்கு அரசாங்கம் தற்போது வழங்கி வரும் வரிச்சலுகைகளும் ஆபத்து ஏற்படும். இந்த நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தின் மொத்த விற்று முதல் மீதும் வரி விதிக்கப்படுகின்றது. அது இல்லாமல் எங்கும் வரி வசூலிக்கும் நாடு இல்லை. அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆலோசனை வழங்கும் பொருளாதார நிபுணர்கள் புரள்வுக்கு வரி விதித்தால் நன்றாக இருக்கும். தற்போது அவ்வாறான நடைமுறை இல்லை. எனவே நாம் ஆட்சிக்கு வந்தால் அதனை தொடங்குவோம் என அவர்கள் கூறியிருப்பார்கள் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் திரைப்படம் ஒன்றில் மறைந்த அத்துப்பட்டி கிராமத்திற்கு ஏற்பட்ட நிலை போல முல்லைத்தீவு தெற்கு சிலாபத்தை தியோநகர் கிராமத்திற்கும் ஏற்பட்டுவிடும் என்ற அச்சம் உள்ளதாக வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தியோநகரில் மக்களை குடியேற்றி 51 வருடங்களுக்கு அதிக காலம் கடந்துள்ளது. குறித்த இடத்தினை கிராமத்தின் பங்கு தந்தை மக்களுக்கு தெரியாமல் ஒரு நிறுவனத்துக்கு விட்டதாகவும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மக்களுக்கு நெருக்கடி கொடுக்கின்ற நிலை தொடர்கின்றது எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். வெரைட்டி ரிசர்ச் ஆய்வு நிறுவனம் இலங்கையில் ஒரு பகுத்தறிவு அரசாங்கத்திற்கான வரைபடத்தை வெளியிட்டுள்ளது. அதில் தற்போதைய 30 அமைச்சகங்களுக்கு பதிலாக 15 அமைச்சகங்களுடன் எவ்வாறு செயற்பட முடியும் என்பதை அது விளக்கியுள்ளது. இதன்படி வெளியுறவு, கல்வி, ஆராய்ச்சி, பொது பயன்பாடுகள், பாதுகாப்பு, பொருளாதார விவகாரங்கள், நீதி, நிதி மற்றும் திட்டமிடல், குடும்பம் மற்றும் சமூக மேம்பாடு, சுகாதாரம், உள்துறை மற்றும் பொது நிர்வாகம், தொழிலாளர் சமூகம் மற்றும் கலாச்சாரம்,
சுற்றுச்சூழல், துறைமுகங்கள், கப்பல் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து மற்றும் விவசாயம் ஆகிய அமைச்சுக்கள் இதில் முன்மொழியப்பட்டுள்ளன. மேலும் இலங்கையில் கடமைகள், செயற்பாடுகள், நிறுவனங்கள் மற்றும் சட்டங்களை இந்த அமைச்சுக்களின் கீழ் எவ்வாறு செயற்படுத்த முடியும் என்பதை பெரைட் ரிசர்ச் ஆவணங்கள் காட்டுகின்றது. இந்த நிலையில் அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளும் இந்த வரைபடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டமனாறு செல்வச்சன்னதியான் ஆலயத்திலிருந்து கதிர்காமம் நோக்கிய முருக பக்தர்களின் பாத யாத்திரை இன்று ஆரம்பமாகியுள்ளது. அதன் முதல் நிகழ்வாக செல்வச்சன்னதியான் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் இடம்பெற்று சன்னதியான் ஆலய பூஜகரால் வேல் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பக்தர்கள் யாத்திரையை சிறப்பாக ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூரிலிருந்து சிவனொளி பாதமலைக்கு 3 நாள் தல யாத்திரை ஆரம்பமாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமங்களில் உள்ள மருத்துவ தேவைகளுக்கு உதவுவதற்கு பிரான்ஸ் நாட்டில் மாநகராட்சி உறுப்பினர் ஒருவர் உள்ளிட்ட குழுவினர் முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு அண்மையில் விஜயம் மேற்கொண்ட பிரான்ஸ் நாட்டின் மாநகராட்சி உறுப்பினர் ஒருவர் உள்ளிட்ட மருத்துவ குழு ஒன்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் சென்று முல்லைத்தீவின் கிராமங்களில் உள்ள மருத்துவ சேவைகள் குறித்து ஆராய்ந்துள்ளனர். குறித்த குழுவினர் முல்லைத்தீவில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டுமென்ற எண்ணத்தின் அடிப்படையில் இங்கு வருகை தந்ததாகவும் இங்கு எல்லைப்புற கிராமங்களில் உள்ள மருத்துவ தேவைகள் தொடர்பில் ஆராய்ந்ததோடு இவர்களுக்கான தொடர்ச்சியான உதவிகளை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பான அரச தரப்பு பிரதிநிதிகள், அரச சார்பற்ற நிறுவன பிரதிநிதிகள் என பல்வேறு தரப்பினரோடும் கலந்துரையாடி சில மருத்துவ உதவி பொருட்களை வழங்கி வைத்ததோடு தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கான மருத்துவ தேவைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக குறித்த குழுவினர் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக தங்களுக்கு இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருப்பதாகவும் அதனை அடிப்படையாக கொண்டே தாங்கள் இங்கு வருகை தந்து ஒரு வார காலம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களுக்கும் சென்று பல்வேறு தரப்பினரை சந்தித்து செல்வதாகவும் தொடர்ந்து இந்த மக்களுக்கான உதவிகளை தாங்கள் செய்வதற்கு எண்ணி இருப்பதாகவும் அதை தொடர்ச்சியாக செய்ய போவதாகவும் தெரிவித்துள்ளனர். வடமாகாணத்தில் வீதி ஒழுக்கத்தை பேணுவதற்கு போலீசார் புதிய செயற்திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாக வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் திலக் சி தனபால தெரிவித்துள்ளார். அதன்படி ஓட்டுநர்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், அடையாளம் காணப்பட்ட இடங்களில் புதிய போக்குவரத்து அறிகுறி பலகைகளை நிறுவுதல், வாகன நிறுத்தங்களை கட்டுப்படுத்துதல் மற்றும் முறைப்படுத்துதல், போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களுக்கு அபராதம் விதித்தல் போன்ற பல நடவடிக்கைகள் ஒரே நேரத்தில் செயற்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் வட மாகாணத்தை அதிகபட்சமாக வீதி ஒழுக்கத்தை பேணும் மாகாணமாக மாற்றுவதே போலீசாரின் நோக்கமாகும் என வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.